ஆக தமிழர் யாருன்னு சொல்லிட்டோம், அந்த தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு சொல்லிட்டோம். அடுத்தது அனைத்து மாணவர்கள் கல்வி என்பது மிக அவசியமானது ஆச்சுங்களா. 18 ஆண்டுகள் முறைவிட குருகுல கல்வி சீருடையோடு நாம் வணங்குவோம் எல்லாருக்குமே. அதாவது ஒரு மாணவனும் விடுபடப்பட மாட்டார்கள். எல்லோருக்குமே சாதி மத பேதம் எந்த இதுவும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அதாவது 18 ஆண்டு குருகுல கல்வி உணவு சீருடை இருக்கும் இடத்தோடு ஆண்டுகள். அதாவது நீங்கள் இது 1ஆம் கிளாஸில் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ்ஸோ அல்லது மெடிசனோ படிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்குமே அரசாங்கமே செலவு செய்து உங்களை படிக்க வைக்கும் ஆச்சுங்களா. அது யாருக்கு எந்த படிப்பு பிடிக்குதுன்னு பார்த்து அந்த படிப்பில் படிக்க வைப்போம். இப்போ இருக்கிற இந்த போட்டி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லோருக்கும் கல்வி அப்படின்றத நாம் கொண்டு வருவோம். அடுத்தது சித்தர்கள் இலவசமாக வழங்கிய கல்வியையும் மருத்துவத்தையும் நாமும் அரசு செலவில் வழங்குவோம். இது இலவசம்லாம் சொல்லக்கூடாது, அரசு செலவில் வழங்குவோம், அவ்வளோதான் ஆச்சுங்களா. அடுத்தது தமிழ்நாட்டின் கோயில்களை ஆசீவக முறையில் சீரமைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டிகேஸ்வரர் இருப்போம் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும். அப்புறம் மைசாசுர மர்தினி இருக்கும். மைசாசுர மர்தினி துர்கை. இதெல்லாம் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சண்டிகேஸ்வரனை அடித்து நோக்கி வெளியில் தூக்கி போட்டுட்டு அந்த துர்கையும் அடித்து வெளியே போட்டால் தான் அது உண்மையிலேயே சிவன் கோயிலாக மாறும். இதை நம்ம செய்வோம். ஏன்னா இப்போ வரலாறு தெரிஞ்சிருச்சு, நமக்கு செய்த துரோகம் தெரிஞ்சிருச்சு. இதையெல்லாம் மாற்றி வைப்போம். நாணயம் என்பது நாணயமாக இருக்கணும், அது இல்லை இன்றைக்கி. அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா அந்த தாமிரம் வெள்ளி தங்கத்தில் மட்டும்தான் நாணயங்களை நம்ம வெளியிடுவோம். காகித பணம் இருக்காது. அது முக்கியமான கொள்கை. ஏன் நம்மளை காக்கின்ற ஒரு கொள்கை அது. அப்புறம் உடலுக்கு தீமை காய்ச்சிய மதிபானங்களை தடை வைக்கப்பட்டு தென்னங்கள் பணங்கள் இது வயல் திராட்சையிலிருந்து வர வயல் இதை மட்டும் அனுமதிக்கப்படும். அடுத்தது கல்விக் கொள்கையில் இருமொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் சமமாக கற்றுக் கொடுக்கப்படும். ஆங்கிலம் என்பது உலகத்தோடு உருவாடுகின்ற அளவில் நல்லா பேசவும் எழுதவும் கற்றுக் கொடுக்குற வகையில் நமக்கு ஆங்கிலத்தையும் கற்றுக் கொடுப்போம். ஆங்கிலம் தெரிந்தால் தமிழ் வாழும். உண்மையிலே அப்படித்தான். ஏன்னா உண்மையாக நான்லாம் சின்ன வயசில் ஆங்கிலத்தை ரொம்ப படிச்சுட்டு போனவங்க தான். ஆனால் இன்றைக்கி ஆங்கிலம் நல்லா எனக்கு தெரியும். ஆங்கிலத்தை ரொம்ப சிறப்பாக படித்த ஆளும் கூட நான். ஆனால் இன்றைக்கி எதுக்கு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தமிழுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆச்சுங்களா. ஏன்னா தமிழ் இல்லாமல் ஆங்கிலமும் கிடையாதுங்க. நான் அது நிறைய ஆய்வு செஞ்சுட்டேன். நான் கூட அடிக்கடி சாதாரண 2 வார்த்தை சொன்னோம். வாயிலிருந்து வர்றது வாய்ஸு, நாக்கில் இருந்து வர்றது நாய்ஸு.